அதிகாலையில் ஊருக்குள் புகுந்து மதியம் வரை ஊர் மக்களை துரத்தி திருந்த யானை. எதிர்பாராமல் எதிரில் வந்த பெண் பரிதாப பலி. ஊருக்குள் பலர் காயம். கடும் பீதியில் ஊர் மக்கள். தமிழர் பகுதிகள் நிற்காமல் ஓடிய வாகனம் துரத்தி சுட்ட போலீசார். டயர் என்று ரிம்மிலும் ஓடிய வாகனம். இறுதியில் நேர்ந்த நிலை. போதைப்பொருள் வியாபாரிகள் பிடிபட்டால் இனி பிணை இல்லை. அனூர் அரசில் அடுத்த அதிரடி. இடிவிழுந்த நிலையில் போதை வியாபாரிகள். பாடசாலை ஒன்றில் இடிந்து விழுந்த மதில். மாணவர்கள் பலர் காயம். இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த நிலையில் பலர் மீட்பு. சிறைக்குள் இருந்து வெளியே வந்தவுடன் ஜனாதிபதி அனுரவை விரட்டிய தீரர். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் எடுத்த முடிவுகளால் வந்த நிலை. நாடாளுமன்றத்தை தீ வைக்க முயன்றவர்களுக்கு பேரிடி செய்தி. மரண தண்டனை வலியுறுத்தும் எம்பி. இலங்கை தபால் சேவையில் புதிய அதிரடி. முற்றுமுழுதாக மாற்றம் கண்ட சேவை. வாகனங்களிலும் மாற்றங்கள். இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு புதிய வரி. வாகனம் வாங்க காலம் கடத்தியோருக்கு பேரிடி செய்தி. காலமானார் முன்னாள் அமைச்சர் திஸ்ஸ விதாரண. வீட்டுக்கு வந்து குவிந்த பல அரசியல் புள்ளிகள். ஏர் இந்தியா விமான விபத்து திட்டமிட்ட விபத்து. வெளிநாடொன்றில் இருந்து வெளியான அறிக்கையால் பரபரப்பு. 260 பேர் உயிரிழப்பு. விமானி செய்த கேவல செயல். வங்காள விரிகுடாவில் தாளமுகம் உருவாகும் சாத்தியம். கொட்டி தீர்க்க போகும் கனமழை. தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விசுவமடு பகுதியில் நேற்று நள்ளிரவு கெப்ரக வாகனம் ஒன்றின் மீது போலீசாரால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. நள்ளிரவு 12:45 மணியளவில் சட்டவிரோதமாக மணல் கடத்தலில் ஈடுபட்ட வாகனம் மீது இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்பொழுது துப்பாக்கிச்சூட்டில் வாகனத்தின் சக்கரத்தில் சிதைவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே சமயம் குறித்த கெப்ரக வாகனத்தின் உரிமையாளரால் கடந்த வாரம் டிப்பர் வாகனத்தில் மண் கொண்டு செல்லப்பட்ட போதும் தர்மபுரம் போலீசாரால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. இதனிடையே கடந்த 10ஆம் தேதி அதிகாலை 1:18 மணிக்கு யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியில் போலீசார் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் 17 வயது சிறுவன் உயிரிழந்தமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மட்டக்களப்பு வாழைச்சேனை நகருக்குள் புகுந்த காட்டு யானை ஒன்று நடத்திய தாக்குதலில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதோடு மேலும் 3 காயமடைந்துள்ளனர். இன்றைய தினம் அதிகாலை வேளை ஊருக்குள் நுழைந்த இந்த யானை வீதிகளில் சென்றோர் மீதும் குடியிருப்புகள் மீதும் திடீர் தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. அத்துடன் வீதியில் காணப்பட்ட மோட்டார் சைக்கிள், முச்சக்கர வண்டி மற்றும் சொத்துக்கள் மீதும் தாக்குதல் நடத்தி சேதப்படுத்தியுள்ளது. இதில் படுகாயமடைந்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். காயமுற்ற மற்றவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நகர பகுதிக்குள் யானை புகுந்ததால் பொதுமக்கள் பெரும் பீதி அடைந்துள்ளனர். காட்டு யானைகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிராமங்களுக்குள் மாத்திரமன்றி நகர் பகுதிகளுக்குள்ளும் ஊடுருவி தாக்கி வருகின்றவை மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை உண்டாக்கியுள்ளது. விசாரணை முடியும் வரை போதைப்பொருள் வியாபாரிகளை பிணை வழங்காமல் தடுத்து வைப்பதற்கான சட்டம் இயற்றுவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார துணை அமைச்சர் வழக்கறிஞர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். மாத்தறையில் இடம்பெற்ற ஒரு நிகழ்ச்சியில் துணை அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். மேலும் பேசிய பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார துணை அமைச்சர் வழக்கறிஞர் சுனில் வட்டக்கல, இலங்கைக்கு போதைப்பொருள் வழங்குவோரை வழங்க முடியும் வரை பிணையின்றி தடுத்து வைக்க முடியுமா என்பது குறித்து எங்கள் முன் விவாதிக்கப்படுகிறது. அதையும் நாங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொண்டுள்ளோம். 19ஆம் தேதி நாடாளுமன்றில் கொண்டுவரப்படும் விச சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்படுகிறது. இது பலப்படுத்தப்படுகிறது. சட்ட சீர்திருத்தங்களின் அடிப்படையில் இது தொடர்பாக ஒரு பெரிய தலையீடு இருக்கிறது. குற்றத்தால் உருவாகும் செல்வத்தை காவல்துறை கண்டறிய ஏற்கனவே ஒரு சட்டத்தை நிறைவேற்றியுள்ளதாக அவர் தெரிவித்தார். பொரளை பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றின் மதிலொன்று இடிந்து விழுந்து 3 மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். பாடசாலை வளாகத்தில் முன்னெடுக்கப்பட்ட புனரமைப்பு பணியின் போது பயன்படுத்தப்பட்ட பெக்கோ இயந்திரம் ஒன்று மதிலுடன் மோதி இந்த விபத்து ஏற்பட்டது. அந்த சமயம் மதிலுக்கு அருகில் நின்ற 3 மாணவர்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கிய நிலையில் அவர்கள் மீட்கப்பட்டு சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவின் பலாத்காரங்கள் ஜனாதிபதி அனுர ஊடாக வந்தாலும் நாம் பயம் கொள்ளப் போவதில்லை. பயங்கர யுத்தத்தை வெற்றி கொண்ட இராணுவ வீரர்களின் பிராண வாயுவை சுவாசிக்கும் எங்களை யாராலும் அச்சுறுத்த முடியாது என பலாங்கொடை கசபதேர தெரிவித்தார். அகில இலங்கை பௌத்த சம்மேளனத்தின் ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெற்றது. அதில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், ஜனாதிபதி என்பவர் இந்த நாட்டின் தற்காலிக பாதுகாவலர். அவருக்கு தெரிய வேண்டும் இந்த சிங்கள பௌத்த ராஜ்யத்தை எதிர்கால தலைமுறைக்கு பாதுகாத்து வழங்க வேண்டும் என.
ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி பௌத்த பிக்குகள் தாக்கப்பட்டுள்ளனர். சிங்கள பௌத்த விரோத துரோகிகளான இந்த ஆட்சியாளர்களால் நாம் 29 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டோம். டில்வின் சில்வாவுக்கு இந்த கதை தெரியும். தொலைபேசி அழைப்பொன்றை எடுத்து இதை தீர்த்துக் கொள்வோம் என்றார். ஆனால் நாங்கள் போராட்டத்தை காட்டிக் கொடுக்கவில்லை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவுடன் 7 ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டுள்ளார். இந்தியாவின் போர்ட் சிட்டி ஒன்றை அமைக்கவே ஜனாதிபதி அனுர முயற்சிக்கிறார். அமைச்சர் சுனில் வட்டக்கல கடித தலைப்பொன்றை எடுத்துக்கொண்டு ஜனாதிபதி சேலத்துக்கு வருமாறு குறிப்பிட்டார். ஏனென்றால் இந்த காணியை இந்தியாவுக்கு வழங்கி அதில் ஹோட்டல் ஒன்றை அமைக்கவே திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அறக்கலைய போராட்டத்தின் போது நாடாளுமன்ற வளாகத்துக்கு தீ வைக்க முயன்றோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் தெரிவித்தார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்குரலவை கொலை செய்தவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது போல அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். தபால் திணைக்களத்தின் போக்குவரத்து சேவைகளை மேலும் செயல்திறன் மிக்கதாக மாற்றுகின்ற நோக்கில் 59 கோடிக்கும் அதிக மதிப்பில் புதிய லோரிகள் 10 மற்றும் குரூப் கேப் வாகனங்கள் 20 இன்று சேவையில் இணைக்கப்பட்டன. 2025 வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் கீழ் வழங்கப்படும் இந்த வாகனங்கள் மூலம் மத்திய தபால் பரிமாற்ற நிலையத்திலிருந்து நாடு முழுவதும் COD SLP கொரியர் உள்ளிட்ட அனைத்து தபால் பொருட்களும் மேலும் விரைவாகவும் திறம்படவும் விநியோகிக்கப்படும். அதேபோல் தபால்காரர்களின் பணியை எளிதாக்கும் வகையில் மோட்டார் சைக்கிள்களுக்கு தபால் பெட்டிகள் வழங்கும் முன்முயற்சி திட்டமும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் மிதிவண்டிகளுக்கு பதிலாக தபால் பெட்டிகளுடன் கூடிய மோட்டார் சைக்கிள்கள் வழங்கப்படவும் திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் பல புதிய ஆட்சேர்ப்புகள், நிரந்தர நியமனங்கள், புதிய தபால் அலுவலகங்களுக்கு அடிக்கல் நாட்டல் மற்றும் திறப்பு நிகழ்வுகள் மூலம் தபால் துறையின் மனிதவள மற்றும் உட்கட்டமைப்பு வளங்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. மக்களுக்கு நம்பகமான மற்றும் வேகமான சேவையை வழங்கும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் இந்த முயற்சிகள் எதிர்காலத்திலும் தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படுகின்ற வாகனங்களுக்கு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 2.5% வரி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் அருஷ ரோட்ரிகோ தெரிவித்தார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதை அவர் குறிப்பிட்டார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், இது 2026 வரவு செலவு திட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வரியாகும். இந்த வரி அறவீடானது சுங்க திணைக்களத்தில் மேற்கொள்ளப்படும். தற்போது சுங்கத்தில் விடுவிப்பு செயற்பாடுகளில் உள்ள வாகனங்களுக்கு இந்த வரி பொருந்தாது. வாகனங்களின் விலை அதிகமாக இருப்பதால் 2.5% வரி என்பது கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அரோஷ ரொட்ரிகோ குறிப்பிட்டார். எளிமையாக சொன்னால் 100 லட்சம் ரூபாய் பெறுமதியுள்ள ஒரு வாகனத்தின் விலை இந்த வரியின் காரணமாக சுமார் 2.5 லட்சம் ரூபாவால் அதிகரிக்கும் என்றும், இந்த வரிச்சுமையால் வாகன விலையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை எதிர்பார்க்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதேவேளை டிட்வா புயல் பாதிப்புக்கு பின்னர் தற்போது மக்கள் மத்தியில் வாகனங்களை கொள்வனவு செய்வதில் அதிக ஆர்வம் காணப்படுவதாகவும் அவர் இதன்பொழுது சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் மூத்த அரசியல்வாதியும் முன்னாள் அமைச்சருமான பேராசிரியர் திஸ்ஸ விதாரண காலமாகியுள்ளார். சிறிது காலம் நோய்வாய்ப்பட்ட அவர் இன்று காலை கோட்டையில் உள்ள அவரின் இல்லத்தில் காலமாகியுள்ளார். அவர் தமது 91வது வயதில் காலமாகியுள்ளார். பேராசிரியர் விதாரண நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் மற்றும் மாகாண ஆளுநர் உள்ளிட்ட பல முக்கிய பதவிகளை வகித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி அகமதாபாத் நகரிலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில வினாடிகளில் கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருந்த மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டிடத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த துயர சம்பவத்தில் விமானத்திலிருந்த 241 பேரும் தரையில் இருந்த 19 பேரும் என 260 பேர் உயிரிழந்தனர். ஆரம்பகட்ட விசாரணையில் விமானம் புறப்பட்டதும் அதன் 2 இயந்திரங்களும் செல்லும் எரிபொருள் விநியோகம் திடீரென்று நிறுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விமானத்தின் தலைமை விமானி கேப்டன் சுமித் சபர்வாலும் இந்த விபத்தில் உயிரிழந்தார். இதேவேளை எரிபொருள் கட்டுப்பாட்டு ஆளியை அவர் அணைத்ததாலே இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சில அமெரிக்க ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இத்தாலிய நாளிதழ் ஒன்றில் வெளியான செய்தி அறிக்கை புதிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதில் இந்த விபத்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அல்ல, மாறாக விமானியின் திட்டமிட்ட செயலால் ஏற்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையின்படி விமானம் புறப்பட்ட 32 வினாடிகளுக்குள் எரிபொருள் சுவிட்சுகள் கையால் அணைக்கப்பட்டதாகவும் அதன் காரணமாக இயந்திரங்கள் செயலிழந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தவறுதலாக நடந்த ஒன்று அல்ல என்று விசாரணைகள் தெரிய வந்ததாகவும் அந்த செய்தி கூறுகிறது. மேலும் அமெரிக்காவின் வாஷிங்டனில் ஆய்வு செய்யப்பட்ட
ஹார்ட்பிக் குரல் பதிவு தரவுகளை மேற்கோள் காட்டி கேப்டன் சபர்வாலை இயந்திரங்களை அணைத்ததாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போயிங் 587 ட்ரீம் லைனர் வகை விமானத்தின் 2 இயந்திரங்களும் ஒரே நேரத்தில் இயந்திர கோளாறின் காரணமாக செயலிழப்பது மிகவும் அபூர்வம் என்று அமெரிக்க நிபுணர்கள் கருத்து தெரிவித்ததாக அந்த செய்தி அறிக்கை கூறுகிறது. இந்த நிலையில் இந்த குற்றச்சாட்டுகளை கேப்டன் சபர்வாலின் குடும்பத்தினரும் விமானிகள் சங்கங்களும் கடுமையாக மறுத்துள்ளனர். விமான தயாரிப்பு நிறுவனம் மற்றும் விமான சேவை நிறுவனத்தை பாதுகாக்கும் நோக்கில் உயிரிழந்த விமானிகள் மீது பழி சுமத்தப்படுவதாக அவர்கள் குற்றச்சாட்டொன்றை முன்வைத்துள்ளனர். வங்காள விரிகுடாவில் அந்தமான் தீவுகளுக்கு மேற்காக எதிர்வரும் 19ஆம் தேதி தாளமுக்கம் ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது. இது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து எதிர்வரும் 22ஆம் தேதி இலங்கையின் கிழக்கு கரையை அண்மிக்கும் போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுவதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியத்துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள பதிவில் மேலும் குறிப்பிடுகையில், தற்பொழுது வடக்கு மாகாணத்திற்கு கிடைத்து வரும் மழை எதிர்வரும் 15ஆம் தேதி குறைவடையும் வாய்ப்புள்ளது. கிழக்கு மாகாணத்திற்கு கிடைத்து வரும் மழை எதிர்வரும் 16, 17ஆம் தேதிகளில் ஒரு சில இடங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டாலும் பின்னர் 18ஆம் தேதி முதல் பல இடங்களுக்கும் பரவலடையும். இதேவேளை மத்திய, ஊபா, வடமத்திய, தென் மற்றும் மேற்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் எதிர்வரும் 16ஆம் தேதி வரை அவ்வப்போது மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. வங்காள விரிகுடாவில் அந்தமான் தீவுகளுக்கு மேற்காக எதிர்வரும் 19ஆம் தேதி தாளமுக்கம் ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது. இது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து எதிர்வரும் 22ஆம் தேதி இலங்கையின் கிழக்கு கரையை அண்மிக்கும் போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது இன்றைய நாளின் கணிப்பு. இதில் சில மாற்றங்கள் நிகழக்கூடும் என்பதையும் கருத்தில் கொள்ளவும். இதனால் எதிர்வரும் 20ஆம் தேதி முதல் வடக்கு கிழக்கு மத்திய வடமத்திய ஊவா மாகாணங்களின் பல பகுதிகளும் மிதமானது முதல் கனமான மழை வரை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது எதிர்வரும் 24ஆம் தேதி வரை தொடரும் வாய்ப்புள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அறுவடை செயற்பாடுகள் தொடங்கிய பின்னர் இந்த தாளமுக்கம் உருவாகியுள்ளது. எனவே இந்த நிகழ்வு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் செல்வாக்கு செலுத்துவதற்கு முன்னர் அறுவடை செயற்பாடுகளை முடிப்பது உகந்ததாகும். ஏனெனில் எதிர்வரும் 20ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை கிடைக்கவிருக்கும் மழை சற்று வேகமான காற்று வீசியோடு நிகழும் என்பதால் நன்கு முற்றி விளைந்த நெற்கதிர்கள் பாதிப்படையும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே இயன்றவரை அதற்கு முன்பதாக அவற்றை அறுவடை செய்வது உகந்தது. அதேவேளை எதிர்வரும் 20 முதல் 24ஆம் தேதி வரை கிடைக்கவிருக்கும் மழையை சிறுபோக விதைப்பு ஆரம்பித்தலுக்கான மழையாக கருதலாம். ஏனெனில் கடந்த 5 ஆண்டுகளாக லானினோ அமைப்பில் இருந்த இந்து சமுத்திர அமைப்பு எல்னினோ நிலையை நோக்கி அடுத்து வரும் 2 ஆண்டுகள் நகர்கிறது. எதிர்வரும் ஜூன் வரை நடுநிலை அமைப்பில் இருக்கும் என்பதால் சற்று அதிக வெப்பநிலையும் அதிக ஆவியக்க அளவும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்களின் மேற்பரப்பு நீர்நிலைகள் வேகமான நீரிழப்பை எதிர்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே எதிர்வரும் 20ஆம் தேதி முதல் கிடைக்கப்பெறும் மழையை சிறுபோக விதைப்புக்கான மழையாக கருதினால் எங்கள் குளங்களின் நீரை சிறுபோகத்துக்காக உச்சளவில் பயன்படுத்த முடியும். உருவாக உள்ள தாளமுக்கம் காரணமாக எதிர்வரும் 21ஆம் தேதி முதல் கிழக்கு வடக்கு தெற்கு கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதால் எதிர்வரும் 21ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதிகாலையில் ஊருக்குள் புகுந்து மதியம் வரை ஊர் மக்களை துரத்தி திறந்த யானை. எதிர்பாராமல் எதிரில் வந்த பெண் பரிதாப பலி. ஊருக்குள் பலர் காயம். கடும் பீதியில் ஊர் மக்கள். தமிழர் பகுதிகள் நிற்காமல் ஓடிய வாகனம் துரத்தி சுட்ட போலீசார். டயர் என்று ரிம்மிலும் ஓடிய வாகனம். இறுதியில் நேர்ந்த நிலை. போதைப்பொருள் வியாபாரிகள் பிடிபட்டால் இனி பிணை இல்லை. அனூர் அரசில் அடுத்த அதிரடி. இடிவிழுந்த நிலையில் போதை வியாபாரிகள். பாடசாலை ஒன்றில் இடிந்து விழுந்த மதில். மாணவர்கள் பலர் காயம். இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த நிலையில் பலர் மீட்பு. சிறைக்குள் இருந்து வெளியே வந்தவுடன் ஜனாதிபதி அனுரவை விரட்டிய தீரர். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் எடுத்த முடிவுகளால் வந்த நிலை. நாடாளுமன்றத்தை தீ வைக்க முயன்றவர்களுக்கு பேரிடி செய்தி. மரண தண்டனை வலியுறுத்தும் எம்பி. இலங்கை தபால் சேவையில் புதிய அதிரடி. முற்றுமுழுதாக மாற்றம் கண்ட சேவை. வாகனங்களிலும் மாற்றங்கள். இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு புதிய வரி. வாகனம் வாங்க காலம் கடத்தியோருக்கு பேரிடி செய்தி. காலமானார் முன்னாள் அமைச்சர் திஸ்ஸ விதாரண. வீட்டுக்கு வந்து குவிந்த பல அரசியல் புள்ளிகள். ஏர் இந்தியா விமான விபத்து திட்டமிட்ட விபத்து. வெளிநாடொன்றில் இருந்து வெளியான அறிக்கையால் பரபரப்பு. 260 பேர் உயிரிழப்பு. விமானி செய்த கேவல செயல். வங்காள விரிகுடாவில் தாளமுக்கம் உருவாகும் சாத்தியம். கொட்டி தீர்க்க போகும் கனமழை.